சிறையிலிருந்து தப்பி ஓடி மீண்டும் கைதான விருதாச்சலத்தை சேர்ந்த கோவிந்தசாமி பல ஆண்டுகளாக தப்பித்து செல்ல போட்ட பிளான் அதிகாரிகளை வியப்பிலும் கேரளா சிறைத்துறைக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. அதன் பகீர் பின்னணியை பார்ப்போம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் ஷோரனூர் அருகே மஞ்சக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் இளம்பெண் சௌமியா. அவருக்கு வயது 23. இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு எர்ணாகுளத்திலிருந்து ஷோரனூருக்கு பயணிகள் ரயிலில் சென்றுள்ளார். அந்த ரயில் பெட்டியில் சௌமியா மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்போது சௌமியா பயணித்த ரயில் பெட்டியில் ஏறிய தமிழகத்தின் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த 30 வயதான சார்லி தாமஸ் என்ற கோவிந்தசாமியும் ஏறியுள்ளார். இவருக்கு ஒரு கை மட்டுமே உண்டு. அங்கு தனியாக இருந்த சௌமியாவை கொடூரமாக தாக்கி ரயிலிலிருந்து வெளியே கோவிந்தசாமி தள்ளினார். பின்னர் அவரும் கீழே குதித்து காயமடைந்து ரயில் தண்டவாளம் அருகே கிடந்த சௌமியாவை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். 2 நாட்களுக்கு பின்னர் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சௌமியா. போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கோவிந்தசாமியை கைது செய்தனர். நீதிமன்றத்தில் கோவிந்தசாமிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவருடைய மரண தண்டனையை உச்சநீதிமன்றம் ஆயுள் தண்டனையாக குறைத்ததை அடுத்து கோவிந்தசாமி கண்ணூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பல ஆண்டுகளாக இப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கைதியின் இரத்தத்தில் ஊறியுள்ளது. இந்த நிலையில் ஜூலை 25, 2025ஆம் தேதியை தேர்ந்தெடுத்து தப்பித்துள்ளான் கைதி கோவிந்தசாமி. சிறைச்சாலை சிசிடிவி காட்சிகளின்படி கோவிந்தசாமி அதிகாலை 4:15 மணி முதல் 6:30 மணி வரை தப்பி சென்று துணிகளால் ஆன கயிற்றை பயன்படுத்தி சுற்றுச்சுவரை தாண்டி சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவிந்தசாமி தனது அறையின் இரும்பு கம்பிகளை வெட்ட சிறைச்சாலையில் வேலை செய்யும் போது பயன்படுத்தும் சிறிய பார் கட்டரை பயன்படுத்தியும், மேலும் சுவரை அளவிடுவதற்கு ஒரு கயிற்றை உருவாக்க துணி மற்றும் படுக்கை விரிப்பு துணிகளை பயன்படுத்தியிருக்கிறார் கோவிந்தசாமி. யாருடைய உதவியும் இல்லாமல் 6 மீட்டர் சிறைச்சாலை சுவரை எப்படி ஏற முடிந்தது என்பது தெரியவில்லை. சிறைச்சாலையின் மேல் ஒரு மின்சார வேலி உள்ளது. அது அப்போது செயல்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. காலை 7:34 மணி அளவில் கோவிந்தசாமி தப்பித்ததாக தகவல் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி பல நாட்களுக்கு முன்பே தப்பிக்க தயாராக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அவர் பிடிபட்ட போது அவரிடமிருந்து சில கருவிகள் மீட்கப்பட்டன. தனி ஒரு ஆளாக பல நாட்கள் திட்டமிட்டு இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கோவிந்தசாமி எப்படி தப்பித்தார் என்று கேட்க கேட்க பகீர் கிளப்புகிறது. கைதி கோவிந்தசாமி கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு முன்பே தப்பி செல்வதற்கான எல்லா விஷயங்களையும் அக்கக்கா நோட் பண்ணி ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயில வேலை செய்யும் போது அங்க கிடைச்ச ஆக்ஸா பிளேட கதவு கம்பிய அறுக்க ஒரு கருவியா எடுத்துட்டு வந்திருக்காரு. அவ்வளவு எளிதல்ல அந்த கம்பிய அறுப்பது. கைதியின் மூளை யோசிக்க தொடங்கியது. கம்பி துருப்பிடித்தால் ஈஸியாக அறுக்கலாம் என்று எண்ணிய கைதி சிறைச்சாலையில் உள்ள சமையலறையில் பணியில் இருந்த சக கைதி மூலம் தினமும் உப்பை வாங்கி கம்பியின் அடியில் கொட்டி வைத்து துருப்பிடிக்க வைத்துள்ளான். வெட்டப்பட்ட இரும்பு கம்பிகளை தாண்டி செல்ல அவன் கண்டிப்பா ஒரு உடல் நெளிந்த ஆளாக இருந்தால் ஈஸியா எஸ்கேப் ஆகிடலாம். அத மைண்ட்ல வச்சு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான் கைதி கோவிந்தசாமி. உடல் அளவை வெகுவாக குறைக்க திட்டமிட்டு அரிசியை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக சப்பாத்திக்கு மாறியிருக்கிறான். எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல நாள் பிளான் செய்திருக்கிறான் கைதி கோவிந்தசாமி. சந்தேகம் வராத அளவுக்கு மெதுமெதுவாய் காயை நகர்த்தி இருக்கிறான் கைதி. உடல்நல பிரச்சனைகள் இருப்பதாக கூறி சிறை மருத்துவரிடம் மருத்துவ பரிந்துரையை பெற்று குறைந்தபட்ச கார்போஹைட்ரேட் உணவை கடைபிடிக்க அனுமதிக்குமாறு மருத்துவர் வாயாலேயே சொல்ல வைத்தான் கொடூர கைதி கோவிந்தசாமி. அடுத்து என்ன, சப்பாத்தி சாப்பிட சாப்பிட நாட்கள் ஓட உடல் குறைய தொடங்கியது. கைதியின் பிளான் சரியான பாதையில் செல்ல அதே நேரத்தில்
அவர் தனது அறைக்குள் கடுமையான உடற்பயிற்சி முறையை கடைபிடிக்க தினசரி உடற்பயிற்சி அவரது எடையை சீராக குறைக்க உதவியது. மேலும் இந்த உடற்பயிற்சி திட்டத்தை நியாயப்படுத்த மருத்துவ ஆலோசனையின் அட்டை படத்தை பயன்படுத்தியதாக சிறை அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் அனைத்தும் கைதியின் தப்பிக்கும் திட்டத்தின் ஒரு பாகம். கம்பியை வெட்டி உடல் எடையை குறைத்து ஆய்வுகளின் போது கண்டுபிடிக்காமல் இருக்க சோப்பு பேஸ்டால் வெட்டு அடையாளங்களை மூடியிருக்கிறான் கைதி கோவிந்தசாமி. ஜூலை 25 அதிகாலை 1:15 மணியளவில் கோவிந்தசாமி தப்பிக்க ரெடியாக தொடங்கினான். கொசுவலை மற்றும் போர்வை சுற்றி தான் அறையில் படுத்து உறங்குவது போன்று பார்ப்போருக்கு தெரியும்படி அமைத்துவிட்டு அங்கு இருந்து தப்பித்தான் கைதி கோவிந்தசாமி. இது தொடர்பாக தகவல் அறிந்த சிறைத்துறை அதிகாரிகள் போலீசார் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கண்ணூரை சுற்றியுள்ள பகுதியில் போலீசார் ரோந்து சுற்றி வந்து கோவிந்தசாமியை தீவிரமாக தேடினர். இந்த நிலையில் 4 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பின் கண்ணூரில் உள்ள தளப்பு என்ற பகுதியில் இருந்த பாழடைந்த கிணற்றுக்குள் கோவிந்தசாமி பதுங்கியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மீண்டும் கண்ணூர் மத்திய சிறையில் அடைத்தனர். ஒற்றை கை மட்டுமே உடையவர் என்பதால் போலீசார் கண்ணூர் அருகில் உள்ள பகுதியில் எளிதாக விசாரணை நடத்தி அடையாளம் காண முடிந்துள்ளது. சிறையிலிருந்து ஆயுள் தண்டனை கைது தப்பி சென்ற சில மணி நேரங்களில் அவரை கைது செய்த அதிகாரிகளுக்கு போலீஸ் உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இவ்வாறான பல கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் அதற்கு பதில் தர வேண்டிய கடமை சிறைத்துறைக்கு உள்ளது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து கேரள முதல்வர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே கோவிந்தசாமி திருச்சூர் வியூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.